ஆஹா ஓஹோ ஸ்னோ ஹில்ஸ் ஹெவி ஸ்னோ ஹில்ஸ் ஹாய் சுசி லுக் அட் மீ ஆல் இயற்கை என்ஜாய். அண்ணா ஒரு சந்தேகம். பாட்டியா? அதோ அங்க தூரக்க தெரியுத வெள்ள வெள்ளையா, அதுதானே பாகிஸ்தான்? ஆடங்க ஒக்கா மகனே, அது நாகிஸ்தான்ரா. அதுக்கு பக்கத்துல தெரியுதுதான் பாகிஸ்தான். திஸ் சைடு ராஜஸ்தான்யா. அங்கே ஆல் மணல்ஸ், ஆல் வெயில்ஸ், ஆல் ஒட்டகம், ஆல் பீப்பிள் சின்னிங், ஒல்லி பேச்சும் பழம்யா. அங்கே சூடு கிளப்பும்யா. அண்ணே அப்ப நம்ம ரொம்ப ரொம்ப ஒசரத்துக்கு வந்துட்டோம்னே. ஆமா, கடல் மட்டத்துக்கு இதுக்கு 27,000 கிலோ. Please address, please address, please. ஓ, ஆப்பிள் நாட்டில் ஆப்பிள் பெண்கள். நம்ம ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. செம கட்டடம், தொட்டோன்னு குளிர் குப்புன்னு பறந்து போயிடுச்சு. I am from தமிழ்நாடு. மை சன் இல்லா மிலிட்டரி ஆபீசர், புதுசா இங்க வந்திருக்காரு. அவருக்கு I am uncle. நான் கூட மிலிட்டரி ஆபீசர். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஆப்பிரிக்கா கண்ட்ரி, அது வேற ஸ்டோரி. There military quarters. Go straight. பொன்னேனி உருகுதே, என் ஆசை பெருகுதே. என்னது? ட்ரெஸ் எல்லாம் கண்ட இடத்துல கழட்டி போட்டுட்டு என்ன பண்றா? தரிசா கிடக்குது பூமி, அதுக்கா படைச்சான் சாமி. எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? என்னடி இது கண்டாவி? துணியெல்லாம் கழட்டி போட்டுட்டு கதவையும் திறந்து வச்சுக்கிட்டு என் கண்ணே கூசுது. திடீர்னு எவனாவது உள்ள நுழைஞ்சா என்னடி பண்ணுவ? உள்ள இழுத்துட்டு போய் கதவை சாத்திட்டு கபடி விளையாடுவோம். நீ செஞ்சாலும் செய்வ. எனக்குன்னு எப்படித்தான் வந்து பிறந்தியோ? டாக்டரா இருக்க, இது கூடவா தெரியல? டியூப்லைட் எல்லாம் காலம் சென்ற எங்க அப்பாவோட திருவிளையாடல். அடி செருப்பால. மம்மி, உண்மையே என் ஃபிகர் ரொம்ப செக்ஸியா இருக்குல்ல? ஹலோ அனு, உன் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சு. இந்த அட்மிஷன் கார்டு. Thank you very much, uncle. இப்போவாவது உன் அங்கிளோட இன்ஃபுளுன்ஸ்க்கு மரியாதை கொடு. எங்க அவங்க இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்தி இந்த ரெண்டு பேரையும் கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போங்க, my dear sweet uncle. இந்த லொல்லு தானே வேண்டாங்கிறது. நான் என்ன கார்பரேஷன் நாய் பிடிக்கணும்னா? ஏதோ ஒரு வேளை ஓசியில சோறு போடுறீங்க அப்படிங்கறதுக்காக ஆளாளுக்கு லவுட்டு விடுறீங்களே. ஆனாலும் சுசி, வேலை வெட்டி இல்லாம சொந்தக்காரங்க வீட்டுல சொரண கட்ட சோறு தின்னுட்டு ஊர் பூரா பீலா விட்டுட்டு தெரியற சுகமே தனி சுகமியா. மெட்ராஸ் டு காஷ்மீர் ஜானி ஓவர் டைடியா. டேக் ரஷ்யா, யூ கோயா. ஏய் சுசி, நம்ம ஊர் மாதிரி இங்க கண்ட இடத்துல காரை தூக்கிடாத. பூரா ஐஸ், அப்படியே ஓராஞ்சிருவேன். பிரியா, பிரியா, ஐயோ நாய் என் பொண்ணை கடத்துது. You are Tamilians? No. ஹிந்தி? Yes. அப்ப தாராளமா எது வேணாலும் பேசலாம். இங்க பாரு கண்ணு, நீ ஆப்பிள் மாதிரி இருக்கிற. ஒரு வருஷத்துக்கு உன் கூட உட்கார்ந்து குடும்பம் நடத்திட்டு போலாமான்னு தோணுது. இங்க பாரு, இந்த காஷ்மீர் தீவிரவாதிகள், அசாம் பூடோஸ், கோயம்புத்தூர் ஜூடோஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறேன். நான் இந்தியாவிலேயே பெரிய ஆபீஸ்லடி, அமெரிக்காவிலேயே என்ன கூப்பிட்டு இருக்காங்கடி. எப்பா யாரும் கேட்கலையே, கேட்டீங்கன்னா என் சோத்துல மண் விழுந்துரும்பா. உங்க மேஜர் பேரு கெடுத்துடாதீங்க. உனக்கு தமிழ் தெரியுமா? தெரியும். இப்படித்தான் நான் ஆள் தெரியாம வாயை கொடுத்துட்டு அப்பப்ப மாட்டிக்கிறேன். சொன்னா இந்த வாய் கேக்குதா? பிளீஸ் மேடம், தயவு செஞ்சு என் மாப்பிள்ளை கிட்ட இந்த மேட்டரை போட்டு கொடுத்துடாதீங்க. அவர் என்ன ஊருக்கு பேக்கப் பண்ணிடுவாரு. அங்க போனா
சாணி அள்ளணும், மாடு மேய்க்கணும், விறகு வெட்டணும். அப்பா அது நினைச்சாலே என் கிட்னி இடம் மாறிடு போட்டுருக்கா சாமி. அண்ணனுக்கு மணப்பெண் தேவைன்னு பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தால எத்தனை பொண்ணுங்க போட்டோ சமைச்சிருக்காங்க பாருங்க. அடேங்கப்பா, நாட்டுல இத்தனை பொண்ணுகளுமா கல்யாணமாக மாப்பிளைக்காக லோலோன்னு அலையிறாளுங்க. இத பார், எந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தே ஆகணும். சொல்லி வை. என்னடி அனு, வாட் இஸ் திஸ்? இவ்ளோ லேசியா இருக்க? காலேஜுக்கு டைம் ஆச்சுல, சீக்கிரமா Dress மாத்திட்டு புறப்படு. சாரி பிரியா, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அங்கிள், நீங்க இதெல்லாம் பாத்துட்டு இருங்க. Yes. நான் காலேஜ் கிளம்புறேன். ஓகே? ஓகே. வாட் இஸ் திஸ்? வெரிஃபிகேஷன், வெட்டிங் வெரிஃபிகேஷன். என் மாப்பிளைக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கிறேன். ஏய் ஒயிட் ஆப்பிள், என் மாப்பிளைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உனக்கு தெரிஞ்ச லடிக்கு யாராவது இருந்தா சொல்லு, கிடிக்கி போட்டு பிடிச்சிடலாம். இல்ல, பக்கத்திலேயே ஊத்துக்குழி வெண்ணெய் இருக்கும் போது நெய் கலையறீங்களே. ஓ, அப்ப நீ வெண்ணெய் ஒன்னு உருக்குனா நெய் ஆயிடுவியா? நாங்க ஒண்ணு இடிச்ச வாயன் இல்ல,